Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperum. நாகையில் வீட்டின் உள்ளே 12 பிளாஸ்டிக் கேன்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 600 கிலோ கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரம். ஜெயஸ்ரீ, நாகப்பட்டினத்திலிருந்து தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் இலங்கைக்கு கடத்தப்படுவதாக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து நாகை சால்ட் ரோட்டில் சந்தேகத்திற்கிடமாக இருந்த குடியிருப்பில் இருந்து அட்டை ஊற வைக்கப்பட்ட நாற்றம் வீசியுள்ளது. பின்னர் அங்கு விரைந்த போலீசார் அந்த பகுதிகளை அதிரடியாக சுற்றி வளைத்தனர். போலீசார் வருவதை கண்ட கடல் அட்டை வியாபாரிகள் மற்றும் அட்டைகளை பதப்படுத்திக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். அதனைத் தொடர்ந்து வீட்டின் உள்ளே சென்று போலீசார் சோதனை மேற்கொண்ட போது அங்கு பல பெட்டிகளில் கடல் அட்டைகள் ஊற வைக்கப்பட்டிருந்ததும் அட்டைகளை தரையில் ஊற வைக்கப்பட்டு கிடந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து 12 பிளாஸ்டிக் கேன்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 600 கிலோ கடல் அட்டைகளை கடலோர பாதுகாப்பு குழு போலீசார் பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பிடிப்பட்ட 600 கிலோ கடல் அட்டைகளை நாகை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வனத்துறை அதிகாரிடம் ஒப்படைத்தனர். நாகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 2வது முறையாக 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 600 கிலோ தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பிடிபட்ட உள்ளது. அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி லெனின். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperum.